ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் பார்க்க போகிறோன்னா உள்ளுலுக். இந்த படத்தில் பார்வதி வந்துட்டு லீட் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. பார்வதி வந்துட்டு ஒரு இந்து பையன் மேலே லவ்வாக இருப்பாங்க. அது வந்துட்டு அவங்க குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஃபேமிலி. அப்புறமா பார்வதிக்கு ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஃபேமிலியை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமா பார்வதிக்கு வந்துட்டு அவங்கள மறக்க முடியாமல் அப்புறமா கொஞ்ச நாள் விட்டு லைஃப் அக்செப்ட் பண்ணிங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் ஃபேமிலி கூட வாழ அக்செப்ட் பண்ணின்னு வாழ்வாங்க. ஊர்வசி யார் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்வதியோட மாமியார். ஊர்வசி வந்துட்டு பார்வதியை சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. சடனாக பார்வதியோட ஹஸ்பண்டோட பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாகி பெட்டிலே இருந்துருவார். அதுக்கப்புறமா இந்த படத்தில் என்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதை. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் ஃபுல்லாக க்யூரியாசிட்டி ஒரு க்ரியேட் பண்ணுது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாம் சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் எப்படி எடுத்துன்னு போவாங்கன்ட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் நல்லா எடுத்துன்னு போயிருந்தாங்க. அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பார்வதியோட அப்புறமா ஊர்வசியும் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயின் கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அர்ஜுன், பிரசாந்த், ஜெயா அவங்க பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இமோஷ்னல் சீன்ஸ்லாம் மெயினாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஓவரால் இந்த படம் எப்படி பார்த்திங்கன்னா நல்ல படம் தான். ஆனால் இந்த படம் வந்துட்டு மலையாளத்தில் இருக்குது, சப்டைட்டில்ஸோட இருக்குது. போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.